மைதா மாவு 3 கப்பு, ரவை 1 கப்பு, சர்க்கரை எல்லாம் பிசைஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கணும். இது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறோம். இது சர்க்கரை, ஏலக்காய் போடணும், ஏலக்காய், அப்புறம் பட்டர் கொஞ்சம், பட்டர் கொஞ்சம், நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி மிதமாக போதுமான அளவு விட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இது செய்யணும். எண்ணெயில் விட்டு இது மாதிரி செய்து வச்சுக்கணும். எண்ணெயில் விட்டு பொரித்து எடுக்கணும். இந்த மாதிரி செய்து வச்சுக்கணும். எண்ணெயில் வச்சு பொரித்து எடுத்துக்கணும். பொரித்து எடுத்தால் கலகலா சுவையான கலகலா ரெடி. இந்த மாதிரி எப்படி செய்யணும்? இந்த மாதிரி இப்படி செய்யணும். இப்படி ஃபோர்க்கில் வச்சு இப்படி பண்ணிக்கணும். ஃபோர்க்கில் இப்படி வச்சு இப்படி திருப்பி இப்படி பண்ணணும். பண்ணி அதை கொஞ்சம் நேரம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு நம்ம மெதுவாக கூட ஒரு ஈடு போட்டு எடுத்துடலாம். சீக்கிரம் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் சீக்கிரம் ஆகிடும். எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது ஒரு வாட்டி போட்டு எடுத்துடலாம். ரோஸ் கோக்கி மாதிரி ஒன்றா விட தேவையில்லை. எல்லாமே கொஞ்சம் போட்டு எடுத்துடலாம். இப்படி பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி பண்ணலாம். இன்னொன்று சதுரமாக இது பண்ணி மாவு மாதிரி உருட்டிட்டு சதுரமாகவும் கட் பண்ணிடலாம். இது லேட் ஆகும். அது கொஞ்சம் சீக்கிரமாகிடும். கட் பண்ணி போட்டு பொரிச்சு எடுத்துடணும். அவ்வளோதான். அது தனியாக